ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்ன பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 30. இனிமேல் குண்டாக இருக்குன்னு சொல்லி யாருமே கவலைப்பட வேணாம். ஏன்னா நான் வெயிட் லாஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி டேஸ்ட்டாக ஃபுட்டு சாப்பிட்டு 13 டேஸில் 5 kg லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக ஃபுட்டு சாப்பிட்டு ஹாப்பியாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரி ஃபுட்டுலாம் சாப்பிட்டா இவ்வளோ ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு சில டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு பீரியட் டைம்லலாம் நல்லா பெயின் இருந்தால் இது கண்டினியூஸாக நம்ம எடுக்கும்போது நல்லாவே ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்தேன். நெல்லிக்காய் ஜூஸில் ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக இருக்கும். மார்னிங் டீ காஃபி குடிக்கிற கிரேவிங்ஸ் கம்மி பண்ணி கொடுக்கும். சூப்பராகவும் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீன், கார்ப், ஃபைபர் இது 3 பேலன்ஸ்டாக இருக்குமா நீங்கள் ஃபுட் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும், உங்கள் உடம்பும் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் உடம்புக்கு தேவையான சக்தி எல்லாமே நல்லாவே கிடைச்சிடும். இந்த மாதிரி பேலன்ஸ்டாக ஃபுட் எடுக்கும்போது வயிறு வந்து ஃபில்லிங்காகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரேவிங்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் பேலன்ஸ்டாக ஃபுட் எடுங்க, ஹாப்பியாக வெயிட்டும் லாஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து 2 இட்லி எடுத்துக்கிட்டே, சாம்பார் எடுத்து, கோவா எடுத்து, முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுத்து, இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸாக சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். மிட் மார்னிங்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இளநீ குடிக்கலாம், இல்லைனா மோர் அடித்து குடிக்கலாம். மோர்லாம் ரொம்பவே உடம்புக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து எப்போவுமே ஒரு பவுல் வந்து அளவு வச்சுக்கோங்க. ரைஸ் கம்மியாகவும், வெஜிடபிள்ஸு நீங்கள் சைடில் என்ன டிஷ் வச்சு சாப்பிட்றீங்களோ அதை வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு பவுல் வந்து ரைஸ் எடுத்துகிட்டேன், ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்தேன். குக்கும்பரில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் குக்கும்பர் கிடைச்சா நல்லாவே எடுத்துக்கோங்க, உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு ப்ரான் தொக்கு வச்சு ஒரு எக்கு வந்து ப்ரோட்டீனுக்காக ஆம்லேட் போட்டு என்னுடைய பிளேட்டை பேலன்ஸ்டாக சூப்பராக டேஸ்ட்டாகவும் முடிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ இதில் ப்ரோட்டீனும் இருக்குது, காஃபும் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் பேலன்ஸாகவும் ஆகும், வெயிட்டும் லாஸ் ஆகும், நீங்களும் ஹாப்பியாகவும் இருக்கலாம், வயிறு ஃபில்லிங்காகவும் சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் தேவைப்படனால் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. நெய் கொஞ்சோண்டு கீ போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சாப்பிடும்போது உங்களுக்கு கிரேவிங்ஸ் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். சீட்ஸ் எல்லாமே வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு சுகர், நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சோண்டு காஃபி பவுட்ரு போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் சுகரை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக டைம் பண்ணி வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணுறனால நம்மளுக்கு வெயிட் லாஸில் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்மளுக்கு உடம்பும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டும் நல்லாவே ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைம், மார்னிங் டைம் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக வாக் பண்ணுங்கள். நைட்டு டின்னர் மட்டும் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி 2 hours முன்னாடி டின்னர் முடிச்சுக்கோங்க. இன்னும் என்னுடைய டின்னர் வந்து ஒரு கோவா எடுத்துக்கிட்டு கொள்ளு சட்னி எடுத்துகிட்டேன். கொள்ளு சட்னிலாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு முட்டை தோசை போட்டு என்னுடைய நைட் டின்னர் சூப்பராக டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஹாப்பியாக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணி 1 மந்தில் 5 kg லாஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.